வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை இந்தியா கொஞ்சமும் சகித்துக் கொள்ளாது என்பதை தெளிவுபடுத்துவதே ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் நோக்கம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். BSNL நிறுவனத்தின் சந்தாதாரர் எண்ணிக்கை சுமார் 9 கோடியாக அதிகரித்து இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதியோர் உதவித் தொகைக்கு விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு அடுத்த மாதம் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் இரா சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ISO சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்து இன்று சிறப்பு விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விவாதங்களை தொடக்கி வைத்து பேசுகையில், தீவிரவாதத்தை இந்தியா கொஞ்சமும் சகித்துக் கொள்ளாது என்பதை பாகிஸ்தானுக்கு தெளிவுபடுத்துவதே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் நோக்கம் என்றார். பாதுகாப்பு அமைச்சரின் உரை குறித்து மேலும் சில விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் இறையாண்மை, தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கை மற்றும் மக்கள் மீது அரசுக்குள்ள பொறுப்புணர்வின் அடையாளமே தவிர வெறும் ராணுவ நடவடிக்கை அல்ல என்றார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் மேற்கொண்ட இந்நடவடிக்கையின் போது இந்திய ராணுவத்தினர் 9 தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அழித்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பும் ட்ரோன் எதிர்ப்பு வசதிகளும் திறம்பட்ட முறையில் செயல்பட்டது நாட்டிற்கே பெருமை என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். இந்திய இலக்குகள் எதையும் தாக்க பாகிஸ்தானால் கொஞ்சமும் இயலவில்லை என்றும் இந்தியாவின் கடல் வழி தாக்குதல் வாய்ப்புகளுக்கு அஞ்சியே பாகிஸ்தான் சரணடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதமும் பேச்சுவார்த்தைகளும் ஒன்றாக நீடிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அரசும் மிகவும் தெளிவாக இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். முன்னதாக பீகார் மாநிலத்திற்கான சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் உள்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இரு அவைகளும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த திரு தனபால், திரு இன்பதுரை ஆகியோர் உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மூலம் திருத்தி அமைக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது வரைவு பட்டியல்தான் என்றும் சட்டவிரோத அம்சங்கள் ஏதேனும் பிற்பாடு தெரிய வந்தால் பட்டியலை செல்லுபடியற்றதாக அறிவிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஜாய்மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று கூறியது. நிர்வாக காரணங்களால் இன்றைய தினம் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் பிரச்சனை குறித்து கூடிய விரைவில் விசாரிக்கப்படும் என நீதிபதி திரு சூரியகாந்த் மனுதாரர்களுக்கு உறுதியளித்தார். நாளை வாத பிரதிவாதங்களை செவிமடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை மதிப்பிட்டு தெரிவிக்குமாறு வழக்கறிஞர்களை அவர் கேட்டுக்கொண்டார். வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட அனுமதித்தால் சுமார் 4.5 கோடி வாக்காளர்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் முன்னதாக நீதிமன்றத்தில் கூறினார். பொதுத்துறை BSNL நிறுவனம் கடந்த நிதியாண்டின் 3வது மற்றும் 4வது காலாண்டுகளில் முறையே 260 கோடி ரூபாய் மற்றும் 280 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியிருப்பதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார். BSNL வட்டார தலைமை பொது மேலாளர்களுடன் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற மறு ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் BSNL நிறுவனத்தின் மூலதன செலவுகள் அதன் வரலாற்றிலேயே மிக அதிகமாக சுமார் 25,000 கோடி ரூபாயாக பதிவாகி இருப்பதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 8.55 கோடியாக இருந்த BSNL சந்தாதாரர் எண்ணிக்கை தற்போது சுமார் 9 கோடியாக அதிகரித்து இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகளை இன்று ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டனர். ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையின் கீழ் ஸ்ரீநகரின் ஹர்வான் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் பணிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டது. தேடுதல் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் முதியோர் உதவித் தொகைக்கு விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு அடுத்த மாதம் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தவளக்குப்பத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் மணவெளிக்குப்பம், திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராமத்தில் துறை மூலம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை முதல் கட்டமாக 312 பேருக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். புதுச்சேரியில் 90% குடிசை வீடுகள் கல் வீடுகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் குடிசைகளே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மேம்பட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரியில் 1000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அறிவித்தபடி அரசிடம் எந்த உதவித் தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறினார். முதலமைச்சர் உரையிலிருந்து ஒரு பகுதி. இலவச மனைப்பட்டா கொடுக்கிறோம். இது நல்ல வீடு கட்டணும், அதான் முக்கியமானது. இலவச மனைப்பட்டா ஒரு 400 சைடு இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன வீடாக தான் இருக்க முடியும். வசதி வாய்ப்பு இல்லை. அது அப்புறம் 450 அடியா இருக்கலாமா, 500 சதுர இருக்கலாமா அப்படின்னு அப்போ கேட்டுட்டு அவங்க சொன்னேன். ஒரு வீடு கட்டும் போது ஒரு நல்ல வீடாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு 800 சதுர அடியை கொடுக்கலாம் ஒதுக்கி. முதல் 800 சைடு இங்கே தான் கொடுக்கும். அந்த கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தில் நம்முடைய ஆதி திராவிட நலத்துறை மூலமாக 7 லட்சம் ரூபாய் கொடுக்கும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்முடைய அரசானது ஆதி திராவிட நலத்துறையின் வாயிலாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்குரிய அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. திட்டங்களுக்கான உதவி தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் இவ்விழாவில் பேசுகையில், புதுச்சேரியில் வீடில்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்கப்படாத நிலையில் நடப்பு அரசுதான் தகுதி அடிப்படையில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்து இருப்பதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், திரு செந்தில்குமார், அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்ட நிதி மூலம் கரிக்கலாம்பாக்கம், திருபுவனை, பெரியபேட் மற்றும் வேல்ராம்பட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பல்நோக்கு சமுதாய நலக்கூடங்களை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் இதர அதிகாரிகளும் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகம் மூலம் கரிக்கலாம்பாக்கத்தில் 3,30,00,000 ரூபாய் மதிப்பிலும், திருபுவனை பெரியபேட்டில் 2.67 கோடி ரூபாய் மற்றும் வேல்ராம்பட்டில் 1.49 கோடி ரூபாய் மதிப்பிலும் புதிய சமுதாய நலக்கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் இரா சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ISO உலகத் தரச் சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு உலகத் தரச் சான்றிதழை பள்ளிக்கு வழங்கினார். பள்ளி வளாகத்தில் கணித ஆய்வகம், திறந்தவெளி நூலகம் மற்றும் QR கோடு மூலமான மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட வசதிகளையும் முதலமைச்சர் தொடக்கி வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளையும் அவர் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், பள்ளிக்கல்வி இயக்குனர் டாக்டர் அமன் சர்மா மற்றும் இதர அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம், 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகளின் அமலாக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC ஊழியர்கள் வேலைநிறுத்தம் தொடங்கியிருப்பதால் இன்று கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள PRTC பணிமனைகளில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஊழியர் சங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை போட்டிகளின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் சக வீராங்கனை கோனேரு ஹம்பியை இன்று நடைபெற்ற 2வது ரேபிட் டை பிரேக்கர் ஆட்டத்தில் தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதன் மூலம் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றுள்ள 4வது இந்திய வீராங்கனையாக திவ்யா தேஷ்முக் மேம்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை இந்தியா கொஞ்சமும் சகித்துக் கொள்ளாது என்பதை தெளிவுபடுத்துவதே ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் நோக்கம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். BSNL நிறுவனத்தின் சந்தாதாரர் எண்ணிக்கை சுமார் 9 கோடியாக அதிகரித்து இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதியோர் உதவித் தொகைக்கு விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு அடுத்த மாதம் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் இரா சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ISO சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.